வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோ வந்து ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட லைஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாற்றினது இந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் பற்றி தான். ஸோ இது வந்து ஒரு 3-in-1 சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஆப்பிள் ஜென்ரலாக வந்து ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் இருக்கும் அப்படின்னா அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஈகோ சிஸ்டம் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு பெட்டர் ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதாவது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ நிறையா வந்து ப்ரோஸ் இருக்குது, அது கான்ஸோட நிறைய ப்ரோஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கட்டும், பட் ஸ்டில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஆகட்டும், ஐஃபோன் ஆகட்டும், இல்லை வந்து ஏர்பாட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வாங்கும் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கிட்டு தனியாக வாங்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து தனியாக வாங்க மனசு வர. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும் போதும் நம்ம வந்து தனியாக சார்ஜர் வாங்க மாட்டோம். ஸோ ஓகே, நம்மக்கிட்ட தான் ஒன்று இருக்கே, ஸோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே வந்து வந்துடுவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுடைய ஏர்பாட் வந்து யூஸ் பண்ணுறேன், மேக்புக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் கூட கொடுத்த இந்த ஒரு சார்ஜர் தான். ஸோ ஜென்ரலாக மேக்புக்கில் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால எப்பயுமே வந்து மேக்புக் சார்ஜிங்கில் இருக்கணும். ஸோ அதை தவிர்த்து அது ஃபுல்லாக இருக்கும் போது நம்ம வந்து அதை கழட்டிட்டு என்னுடைய ஃபோன் ஆகட்டும், இல்லை வந்து ஆப்பிள் வாட்ச் ஆகட்டும், இல்லை ஏர்பாட் ஆகட்டும் சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆப்பிள் வாட்சுக்கு மஸ்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா டெய்லி சார்ஜ் போட்டாகணும். ஐஃபோன் டெய்லி யூஸ் பண்ணுறோம், டெய்லி சார்ஜ் பண்ணணும். ஏர்பாட் 3 days ஒன் ஆர் 2 days ஒன்ஸ் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ தட் என்ன நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நான் என்னோட ஆப்பிள் வாட்சை யூஸ் பண்ண மாட்டேன். எதனாலனா சார்ஜ் இருக்காது. ஸோ சார்ஜ் போட மறந்துடுவோம், இல்லை வந்து சார்ஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால எப்பயுமே வந்து ஆப்பிள் வாட்ச் வந்து யூஸ் பண்ணாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தடுக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கும்போது ஓகே, ஒன்று வந்து அடாப்டர்ஸ் வாங்கலாம். நிறைய அடாப்டர்ஸ் வாங்கி எக்கச்சக்கமான கேபிள்ஸ் எல்லாம் தொங்க விட்டு நம்ம வந்து சார்ஜ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பட் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் வந்து 2000 rupees காஸ்ட் ஆகும். ஸோ 2000 வாங்க முடியாது. இல்லை ஒரே அடாப்டரில் 2 போட்டிருக்கிற மாதிரியும் வாங்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். ஸோ உங்களோட டெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய டெஸ்க்கில் ஒரே ஒரு கேபிள் தான் இருக்குது, மேக்புக்கோடது மட்டும்தான். ஸோ இல்லை நார்மலாக நான் வந்து சார்ஜிங் போடுறேன் அப்படின்னா மூணு கேபிள் இருக்கும். ஏர்பாடுக்கு ஒரு கேபிள், இல்லை வந்து ஐஃபோனோட கேபிளை யூஸ் பண்ணுவேன். ஸோ வாட்சுக்கு ஒரு கேபிள். ஸோ இந்த மாதிரி மாற்றி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். செம கிளஸ்டராக இருக்கும். ரொம்ப ஒரு மெஸ்ஸியான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து வச்சுருந்தாங்க அவங்களோட செட்டப்பில். ஸோ அதை வந்து பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ். நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எக்ஸ்பென்சிவாக இருந்தால் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது ஏதோ வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கணும்னா இது வந்து பல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3-in-1 ஒயர்லெஸ் மேக்னெட்டிக் சார்ஜிங் ஸ்டேஷன். இது வந்து அதுக்கான பவர் அடாப்டர். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு Type-C to லைட்னிங் கேபிள். ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7000க்கு நான் வந்து வாங்கினேன். ஸோ இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா ஆக்சிடென்ட்டில் என்னோடய ஏர்பாடுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண போகும்போது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கின ஒரு பொருள். பட் வந்து நான் வந்து ரெக்ரெட் பண்ணாத ஒரு பொருள். ஸோ பிகாஸ் நான் வந்து சீக்கிரமாக வாங்கிடுவேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்ப்பேன் தேவையா அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சுது, எஸ் இது வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி பாக்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இதை வந்து வீடியோ வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பொருள் தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 3-in-1 ஒயர்லெஸ் மேக்னெட்டிக் சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ சார்ஜிங் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 3 ப்ராடக்ட் ஒரே டைமில் சார்ஜ் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய ஆப்பிள் வாட்ச், ஐஃபோன் அண்ட் ஏர்பாட்ஸ். ஸோ ஏர்பாட்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் வந்து எந்த ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன், அதாவது ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒயர்லெஸ் கேஸ் இருந்தால், சார்ஜிங் கேஸ் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம் இதில்.
ஸோ அதுக்கான ஒரு டிவைஸ் தான் இது. ஸோ இந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது இதோட ப்ரைஸிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஆன்லைன்லேயும் உங்களால் வாங்க முடியும். பட் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 7,000 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வந்து 7,000 தான் இருக்கும். ஸோ இது வந்து இமேஜின் ஸ்டோரில் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா இது வந்து 3 பொருளை சார்ஜ் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அந்த 3 பொருள் ஆப்பிளோட iWatch, ஏர்பாட், அப்புறம் வந்து ஐஃபோன் வந்து சார்ஜ் பண்ண உதவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 27 வாட், மினிமம் ஆஃப் 15 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணும். அதாவது 5 வோல்ட் 3 ஆம்பியர் டு 9 வோல்ட் 3 ஆம்பியர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்பெசிஃபிக்கான சார்ஜிங் வாட்டேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏர்பாடை வந்து இது வந்து 5 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ணும். உங்களுடைய ஆப்பிள் வாட்சை வந்து 3 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ணும். பொதுவாக மேக்ஸேஃப் கேஸ் அப்படி மேக்ஸேஃப் சார்ஜர் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 20 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 18 to 20 வாட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பட் இதில் வந்து அவங்க வந்து 15 வாட் தான் வந்து சார்ஜிங்க்கு வச்சுருக்காங்க. ஸோ தட் இது வந்து மேக்ஸேஃப் சார்ஜர் கீழே வராமல் மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வரும். ஸோ தட் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனை நீங்கள் வந்து வச்சு சார்ஜ் பண்ணும்போது அந்த மேக்ஸேஃப்கான ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து வராது. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கான என்எஃப்சியும் இதுக்குள்ளே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 15 வாட்டில் தான் சார்ஜ் பண்ணுது. ஸோ 18 வாட் கிடையாது. ஸோ அதனால் அதுவும் ஒரு ட்ராபேக்காக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இருக்காது கண்டிப்பாக. ஸோ மற்றபடி இந்த சார்ஜரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சார்ஜராக இருக்குது. ஸோ டெய்லி நான் வந்து என்னோடய வாட்சை யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு திஸ் சார்ஜர். ஸோ ஆப்வியஸ்லி நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து அட்டாச் பண்ண முடியும் இந்த சார்ஜரில். உங்களோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்சை நீங்கள் வந்து சார்ஜிங்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏர்பாட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சார்ஜிங் ஒரே டைமில் வந்து சார்ஜிங் ஆகும். ஸோ இதோட முக்கியமான விஷயமா நான் என்னென்னு பார்க்குறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிளான ஒரு டிசைன். ஸோ வந்து உங்கள் டேபிளில் வந்து நிறைய இடம் அடைக்காமல் ஒரு ஸ்மாலான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், ஒரே ஒரு சின்ன ஒரு காஃபி மக்கு வைக்கிற ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாத்தையும் வந்து வைக்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். பிகாஸ் சில சார்ஜிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் வரும். ஸோ ரொம்ப நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். அதை தவிர்த்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்பாட்ஸுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தாலும் தாராளமாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து கேஸ் போட்டு தான் இது வந்து சார்ஜ் போட்டுட்ருக்கேன். ஸோ தாராளமாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து அந்த ஒரு விஷயம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து லைட் இருக்கும். ஸோ இந்த லைட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா உங்களுடைய ஃபோனை மட்டும் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா பாதி லைட் வந்து எரியும். உங்களுடைய ஏர்பாடையும் சேர்த்து சார்ஜ் போட்டிங்கன்னா மீதி லைட் வந்து உங்களுக்கு எரியும். ஸோ ஆப்பிள் வாட்சுக்கு பெருசாக லைட் உங்களுக்கு வந்து எரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஏன்ட்டு மேபி லோ வால்டேஜ்னால தான் அது வந்து கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து மெயின். ஏன்னா வந்து ஆப்பிள் வாட்ச் வந்து வைக்கும் போது ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஸ்லாட்டில் தான் உட்காரும். பட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடம் இருக்குது, அதாவது ஏர்பாட்ஸ் வந்து. ஸோ அதனால் எந்த இடத்துல வச்சிங்கனாலும் சார்ஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரெக்டாக அந்த இடத்துல வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா லைட் இண்டிகேஷன் மூலமாக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அடாப்டர் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து இது கூடயே வந்து வந்த அடாப்டர். ஸோ இந்த அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த அடாப்டரோட பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் சி போர்ட் வந்து இந்த அடாப்டரில் இருக்குது, C1 C2 அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸிமம் 35 வாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 2 டைப் சி போர்ட்டையும் நீங்கள் வந்து யூட்டிலைசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வாட்டில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இந்த ஒரு சார்ஜரை வந்து யூஸ் பண்ணணும்னா இதோட 2 போர்ட்டையும் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு போர்ட்டில் இதை வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டைப் சி ஸ்டாண்ட். ஸோ இந்த ஸ்டாண்டு கூடயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து தனியாக வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு டைப் சி கேபிளை வச்சு உங்களால் வந்து 3 டிவைஸை வந்து சார்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 35 வாட்னால உங்களுடைய மேக்புக்கையும் வந்து தாராளமாக சார்ஜ் போட்டுக்க முடியும். ஸோ இது வந்து மேக்புக் ஏர். ஸோ தாராளமாக 35 வாட் சார்ஜிங் வந்து இதுக்கு வந்து போதுமான ஒரு அளவுக்கு இருக்கும். ஸோ 30 வாட் அடாப்டர் கூட தான் வருது. அதனால் இதையும் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு அடாப்டர் இருந்தால் கூட போதும், நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டு கூட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைப் சி போர்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னொரு டைப் சி போர்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து 15 வந்து பிரிஞ்சிடும். ஸோ அப்படி பிரியும் போது என்ன ஆகும்னா இதுக்கு வந்து அதுக்கு தேவையான 23 வாட்டேஜ் வந்து வராமல் உங்களுக்கு வந்து சில டிவைசஸ்லாம் வந்து சார்ஜ் ஆகாமல் போகலாம், இல்லை வந்து கம்மியான அளவுக்கு சார்ஜ் ஆகலாம். ஸோ அதனால் சார்ஜிங் டைம் வந்து அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லாவே இருக்குது.
சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராடக்ட்ஸோட சார்ஜிங் டைம் பற்றி நான் வந்து பேசிடுறேன். ஸோ இது வந்து ஐஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆக்கிடுது நம்மளுக்கு. ஒரு 10%லேருந்து மோர் தென் 90% மேலேயே வந்து தாராளமாக கொண்டு வந்துடுது. அதே மாதிரி ஆப்பிள் வாட்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலரான ஒரு சார்ஜிங் ஸ்பீடு தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவர் to 1.5 ஹவர்க்குள்ளேயே வந்து உங்களோட ஆப்பிள் வாட்சை வந்து 0, அதாவது டெட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் பண்ணிடுது. ஏர்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெஸ்ட் பண்ண முடியல, பிகாஸ் எந்த ஒரு பேசிஸில் சார்ஜ் ஆகுதுன்ட்டு, ஏன்னா ஏர்பாடில் சார்ஜே இறங்க மாட்டுது. ஸோ சார்ஜ் ஏர்பாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஹவர்ஸ் 3 to 3.5 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். ஸோ பட் அது வந்து ஒரு போதுமான அளவுக்கான ஒரு டைம் தான். பட் இதனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து உட்காந்துருக்கும் போது கூட டேரெக்டாக வந்து இதை வந்து ஃபோனையும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் வந்து சார்ஜும் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு மெயில் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக வந்து மெயில் பார்க்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது பார்க்காதனா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை வந்து ஏதாவது மியூசிக் ஆல்பம் ஏதோ கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓரியன்டேஷன்லையும் மாற்றி நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஓரியன்டேஷன்லையும் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறீங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷனும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓரியன்டேஷனில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அதுவே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணுது. பிகாஸ் எல்லா டைமும் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லா டிவைஸையும் அப்படிங்கிறது இல்லாமல், நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே தானாக வந்து சார்ஜ் ஆகிக்கும். ஸோ எப்பயுமே வந்து என்னோட டிவைசஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், அந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக இதை நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ அதர் சார்ஜஸ்லாம் இந்த மாதிரி இதோட சீப்பாகவே நீங்கள் வந்து அமேசானில் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் இருக்கே, அதை விட்டு நீ இதை ரெக்கமெண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு முக்கியமான ஃபீச்சரை இதில் வந்து பார்க்குறேன். என்ன அப்படின்னா இதோட வாரண்ட்டி. ஸோ நான் அமேசானில் பார்த்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஜென் இருக்குது, ஸ்பீஜனில் இருக்குது, பெல்கினில் இருக்குது. பெல்கின்ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கேட்டகரி, அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் அதர் லோ கேட்டகரியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சர்டைன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒர்க் ஆகலை, ஏதாவது ஒரு சார்ஜிங் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரிவ்யூலேயே நான் வந்து பார்த்தேன். ஸோ நீங்களும் என்ன ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து இதில் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சதுனால இதை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கம்ப்ளீட் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க வந்து எந்த ஒரு கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாகவே நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் நான் வந்து நல்லாவே தெளிவாகவே கேட்டுக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு செக்கிங்க்குமே போகாது, ஜஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா போதும், வேறு ஒரு புது ப்ராடக்டை நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் அவங்க ஒரு சொன்ன ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் வாங்கிட்டு ஒரு 1 or 2 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆகாமல் போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து வாங்கிட்ட உடனே ஒரு 2 இயர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கேரண்டியான ஒரு ப்ராடக்ட் இருக்கே அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்டிவ் நான் வந்து பார்த்தேன் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. ஆல்தோ இது வந்து மேக்ஸேஃப் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீட் பண்ணல, பிகாஸ் 20 வாட் அப்படிங்கிறது தான் மேக்ஸேஃப் சார்ஜிங் ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணலனாலும் ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக எல்லாத்தையும் வந்து சார்ஜ் பண்ண ஒரு வகையில் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ 1 மந்த்தாக யூஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லை. பட் இந்த ஒரு லைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். பட் ஸ்டில் அது வந்து எல்லா ஒரு லைட்டிங் சுச்சுவேஷன்லையும் விசிபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை. அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி ஓகேஷாக தான் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற ஒரு ப்ரைஸுக்கு அவங்க வந்து கொடுக்குற அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தா ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த சார்ஜரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான பையிங் லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட தலைவலியை வந்து போக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.